கேப்டனுக்கு இருக்கிற துணிச்சல் வேற எவனுக்கும் வராது. காரணம், என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை செய்பவன் தான் மனிதனை தவிர நேரம் காலம் பார்த்து எப்ப கேப்பு கிடைக்கும், அண்ணன் எப்ப போவான், தின்ன காலியாகும் இருக்கக்கூடாது. ஆனால் கேப்டன் இந்த அளவுக்கு இங்க வந்து இந்த மக்களுடைய சாம்ராஜ்யத்தில் அமருவதற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கணும் இல்லையா? நான் ஒரு நேரத்தில் பார்க்கும் போதெல்லாம் புரட்சி தலைவி அவர்களை பார்க்கும்போது நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்மை, ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மை இருக்கிறாங்களே, நேசிப்பதற்கு அது ஒரு காரணம் என்ன? பெண்கள் எப்போதுமே ஆளுமையோடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆளுமையை அந்நியார் அவரிடம் பார்த்திருக்கிறேன். அந்த ஆளுமையை அந்நியாரிடம் பார்த்திருக்கிறேன். அதை மீறி மச்சான் துணை இல்லாம மலையேறக்கூடாதுவாங்க இல்லையா? அந்த துணையை நான் அண்ணன் சுதீஷ் அவர்களிடம் பார்த்திருக்கிறேன். கலைப்பணியை விட அரசியல் பணிதான் மிக தன்னிகரற்ற ஒரு மிகப்பெரிய பெருமையையும் புகழையும் கேப்டனுக்கு தந்தது என்பதை நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் அதை பேச போகும்போது கூட அறிமுகப்படுத்துவது எங்களுடைய கலைத்துறையை சார்ந்த சினிமா பாட்டை பாடித்தான் அறிமுகப்படுத்தும். 1979 இனிக்கும் இளமை என்று நினைக்கிறேன் முதல் படம். அன்றைக்கு ஒரு கருப்பன் வந்து இந்த திரைத்துறையில் மிக சிவப்பாக தோன்றுகிறான். வெறும் சகப்பாய் இருக்கிறவனும் அழகாய் இருக்கிறவனும் ஆளுமை உள்ளவனும் அதற்கு முன்பு உள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளவனும் மட்டும்தான் திரைத்துறையில் நடிக்கலாம். அதுக்குள்ள ஒரு இடம் கிடைக்கும் போது அதையே முதலில் உடைத்து எறிந்தவர் என்பது ஐயா கேப்டன் அவர்கள் தானே தவிர வேற யாரும் அல்ல. அதற்கு பிறகுதான் சாமானியன் கூட கதாநாயகனாக முடியுங்கிற தன்னம்பிக்கை இந்த நாடு முழுக்க வந்தது. சினேகன் கூட கதாநாயகனாக நடிப்பதற்கு முதல் காரணம் நீங்கள். ஒட்டுமொத்த கலைத்துறையில் எல்லாமே ரீல் ஹீரோவாக இருப்பவர்களுக்கு மத்தியில் ரியல் ஹீரோவாக மாறியிருக்கு. வெறும் ரீலுக்கே இந்த மக்கள் இவ்வளவு கை தட்டுகிறார்களே, இதை நம்ம ரியாலிட்டியா இறங்கி அந்த களத்துல விளையாண்டு பார்க்கலாம் என்ற அந்த துணிச்சல் இருக்கலையா, அது மதுரக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் நினைக்கிறேன். எத்தனை தயாரிப்பாளர்கள் வாழ வைத்தார்கள் என்பது எனக்கு தெரியும். எத்தனை நடிகர்களுக்கு தனக்கான சமமான கதாபாத்திரத்தை கொடுத்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். பசியோடு எவனும் இருந்தரக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவரின் வழியை அப்படியே பின்பற்றியது எங்களுக்கு தெரியும். இது இன்னைக்கு நேத்து அல்ல. கண்ணதாசன் சிலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரோஹிணி லாட்ஜ், அது பேரு, அந்த லாட்ஜுக்கு போனா தெரியும் எத்தனை பேர் பசியாறி இருப்பார்கள், எத்தனை பேர் படுத்து உடங்கி இருப்பார்கள். கலைத்துறையில் அன்னைக்கு இன்ன வரைக்குங்க அரசியலுங்கிறது வேறுங்க. கேப்டன் பேரை சொன்னாவே உலகம் முழுக்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தைங்க மிகச்சிறந்த மனிதருங்க. இப்ப எனக்கு இந்த கட்சிக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு தெரியுமா? ராஜ்யம் என்று ஒரு படம் இருக்கு தெரியுங்களா? நம்ம கட்சி கொடியும் நம்ம கட்சியோடைய நிறமும் அந்த படத்துல தான் நாங்க அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா? அதுல ஐயா வாலி ஐயா தான் பாட்டு எழுதினாரு. அதுல எல்லா பாட்டும் நான் எழுதினேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் மனோஜ்குமார் டைரக்டர் என்ன செய்தாருன்னா, வாலி எழுதட்டும், ஏன்னா அவர் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி 2-3. ஏன்னா வாலி வந்து மிகச்சிறந்த கவிஞர் இல்லைன்னு சொல்லல, எழுதி அது மனோஜ்குமாருக்கு ஏதோ முன்பின் முரணாக பிடிக்கவில்லை போல இருக்கு. 2-3 வரை எனக்கு இதை தெரியாமலேயே எனக்கும் கொடுத்து எழுத சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது கேப்டனுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் கொடுத்து எழுத சொல்றாரு. தலைப்பை இன்னும் வந்து முதல் பாட்டு வரலையே எங்க ராமோஜி ராவ் சிட்டில வந்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து மன்சூர் அலிகானு இது கேப்டனுக்கு ஒரு பெரிய சண்டை காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல இந்த இதுதான் வந்திருக்கு. ஆனா சினேகன் ஒருத்தர் எழுதினாரு. ஆமா, நீங்க சினேகன் தானே எல்லா பாட்டும் கொடுத்தீங்க, அந்த ஒரு பாட்டை மட்டும் ஏன் வாலிகிட்ட கொடுத்தீங்க கேப்டன் கேட்டிருக்காரு. கேட்டதோடைய விளைவு மறுநாளே எனக்கு பிளைட்ல டிக்கெட் போட்டு என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ஹைதராபாத்துக்கு. ஆனா போகும்போது தான் எனக்கு தெரியும் வாலிகிட்டையும் எழுத சொல்லிட்டு என்னகிட்டையும் எழுத சொல்லியிருக்காரு மனோஜ்குமார். அவர் அந்த வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாரு. எனக்கா அழுக. எனக்கு என்னன்னா முதலாக ஒரு படத்துல முழு பாட்டும் எழுதுகிறேன். அந்த படத்துல அந்த ஓப்பனிங் சாங், கேப்டனுடைய வருகை ஓப்பனிங் சாங் எழுதிட்டு பிளைட்ல போகும்போது தான் சொல்றாரு, இது ஏற்கனவே வாலி சார் எழுத வச்சிருக்காரு, ஆனா கேப்டன் தான் உங்களை எழுத சொல்லி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருன்னு எனக்கா அங்கேயே பிளைட்லயே மனோஜ்குமார் வெட்டி போட்டலாமான்னு தோணுது. ஏயா, உனக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் 40 பக்கம் 50 பக்கம் எழுதி கொடுப்பேன். நான் எந்த பாட்டு எழுதணும்னு நினைச்சேனோ அந்த பாட்டை கொண்டு போய் அடுத்தவன்ட்ட கொடுப்பேன். நீ காதல் பாட்டு 1000 கலைஞர்களுக்கு எழுதி விடலாம். எத்தனை பாட்டு, தத்துவ பாட்டு, கலாட்டா பாட்டு, எதை வேணாலும் எழுதலாங்க. ஒரு கேரக்டர், ஒரு மனிதனை பற்றி எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அவரவர் வாழ்க்கை, என் குடும்பத்தை பற்றி எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது மாதிரி நான் நேசித்த ஒரு மனிதனை பற்றி ஒரு தலைப்பு சாங் எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை நீ மாத்தி கொடுக்குறீங்கிற கோபம். அங்க போனோடனே கேப்டன் பிடிச்சிக்கிட்டு நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க, அப்புறம் பேசுவோம், நான் எல்லாத்தையும் எனக்கு தெரியும், வந்து பேசிக்கிறேங்கிறார். எனக்கு கண்ணீரும் கம்பளமா சாப்பிட முடியல, என்ன கட்டாய பண்ணி மன்சூர் அலிகான் சாப்பிட வைக்கிறாரு. நீ சாப்பிடு, ஒன்னும் பார்த்துல தான் கேப்டன் வந்துட்டாருன்றார். அதுக்கப்புறம் அந்த கொடுத்தேன், பாடி காமிச்சேன். கோட்டை முதல் குமரி வரை கட்டு ஒரு மாலை,
ஏழைகளின் தோழன் என்று போடு அவன் மேல. அன்னைக்கு கேப்டன் சொன்னார், என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இந்த வரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அன்புள்ள அரசியல்வாதிகளே, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் கலைத்துறையிலிருந்து ஒரு தங்கத்தை உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறோம். ஒரு தங்கத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அவரை பார்த்து முடி வைக்காதவன் குறைவுங்க. அவர் காலத்துல அவருடைய ஸ்டைலே வேற ஸ்டைலு. வரும்போது என் தோழி சொன்னா, எனக்கு இந்த விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அது தூரத்தில் இருக்கிற பார்க்குற விஜயகாந்த், நீ கூட வந்து பேசி பாருமா. யாரை பார்த்தாலும் அவர் எடுத்த உடனே முதல் கேள்வி கேட்பாரு, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்பார். நலம் விசாரிக்க ஆள் இல்லைங்க. இது இன்னைக்கு இல்ல, நேற்று இல்ல, தொடங்கிய காலத்திலிருந்து தனக்கு வழி வரும்போது நிவாரணம் எப்படி தேவைப்படுகிறதோ அதே போல அடுத்தவருடைய வழிகளை புரிந்த ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானம் என்பது அரசியலுக்கு வருவதற்கு முன்பே, அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தெரிவதற்கு முன்பே, கலைஞர்களுக்கும் கலை உலகத்துக்கும் கட்டி கத்து வச்ச ஒரு பெட்டகத்தை இந்த கலைத்துறைக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், கலைத்துறை தான் அவருக்கு தன்னிகரற்ற ஒரு மிகப்பெரிய புகழை கொடுத்தது. அந்த புகழை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தோம். நீங்களும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.